நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான் சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூரில் வாழ்வான் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான் அம்பிலே சிலையை நாட்டி அமரர்கண் அமுதம் இந்த தம்பிரான் என்னதானும் தமிழிலே தாளை நாட்டி கம்பநாடுடைய வள்ளல் கவிச்சக்கரவர்த்தி பார்மேல் நம்பு பாமாலையாலே நரர்க்கும் இன்னமுதம் ஈந்தான் எக்கர்ணாஞ்சலி சம்புடைரகரகோசம் யக் பிபத்யாதராத் வால்மீகேர்வதனாரவிந்தகலிதம் ராமாயணாக்கியம் மது ஜன்மவியாதி ஜரா விபத்தி மரணம் அத்யந்த சோபத்ரவம் சம்சாரம் சவிஹாய கச்சதி புமான் விஷ்ணோப்பதம் சாஸ்வதம். எம்பெருமான் தன்னுடைய லீலைகளை எல்லாம் அவதார ரூபங்களாக காட்டியருளினான் என்று பெரியோர்களுடைய வாக்கு. அந்த மாதிரி அவதாரத்திலே ஒரு பரிபூர்ணமான அவதாரம் என்பது ஸ்ரீராமபிரானுடைய அவதாரம். இவன் தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்சா என்று 11,000 வருடங்கள் இந்த பூவுலகிலே நிலம் காத்து ரட்சித்து எல்லா விதமான ஜனங்களையும் தன்னுடைய தர்மத்தினால் காத்தான் என்பது வால்மீகியினுடைய வச்சனம். அதனால தான் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று சொல்லுவான். அந்த மாதிரியான விஷயத்திலே நேற்றைய தினம் ராவணன் தன்னுடைய அரண்மனையிலே எல்லோருக்கும் விருந்து படைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்போக உன்னுடைய விருந்தெல்லாம் யாதும் வேண்டாம், அங்கே வானரக் கூட்டங்கள் எல்லாம் மருந்தை உண்டுவிட்டு நல்ல விதமாக புஷ்டியோடு எழுந்து விட்டது, உன்னுடைய விருந்து யாருக்கு வேண்டும் என்று உள்நாட்டு போர் வேற கிளம்பிடும் போல இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறச்சே தன்னுடைய சைன்யங்களை இரகசியமான சைன்யம் என்ற பெயர், அது எல்லா தேச ராஜாக்களுக்கும் உண்டு. அதுக்கு பேர் தான் இரகசிய பாதுகாப்பு என்ற பெயர். அந்த இரகசிய பாதுகாப்பு என்பதாக இருக்கக்கூடிய ஒரு சைன்யத்தை மூலபலத்தை இங்கே அதற்கு அஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து அதை ஒரு ஆலயமாக ஆக்கி அஸ்திராலயம் என்ற இடத்திலே வைத்திருந்தான். அதுதான் மருவி மருவி தற்காலத்திலே ஆஸ்திரேலியா என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த அஸ்திராலயம் என்பது ஆஸ்திரேலியாவாக மாறிவிட்டது. அந்த ஆஸ்திரேலியா கூட்டத்திலிருந்து 14,000 ராட்சச சேனைகளை ராமனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே ஏவுகிறான். அந்த 14,000 சேனைகளை எல்லாம் ஒரு நொடியிலே, அதாவது 1.5 மணி காலத்திலே, ஒரு முகூர்த்தத்திலே இங்கே ராமபிரான் அத்தனை ராட்சசர்களுக்கும் மத்தியிலும் அத்தனை ராமனாக அவதரித்து பானத்தை எய்து 1.5 மணி காலத்திலே அவர்களை துவம்சம் செய்து விடுகிறான் என்று வால்மீகியும் சொல்றார், கம்பநாட்டாழ்வானும் சொல்றார். அந்த மாதிரியாக இந்த செய்தியானது இங்கே ராவணன் உப்பரிகையிலிருந்து அந்த ஸ்ரீலங்காவினுடைய காட்சிகளை பார்க்கிறான். பார்க்கும் பொழுது எல்லாம் கோர தாண்டவம் ஆடுகிறது. எது? அவனுடைய கூட்டங்களே பாதி கழுத்து போனது, கை போனது, அந்த கண்ணு போனது, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய, அதுக்கு பேர் கபந்தம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கோர தாண்டவம் ஆடிண்டு இங்கே அடி பொறுக்க முடியல, இந்த எங்களுக்கு வெளி பொறுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி அங்கே பலவிதமான கோர ஸ்வரூபத்தை காண்பித்து கொண்டிருக்கின்றனன்னு சொன்னான். அந்த சமயத்திலே தான் இந்த ராட்சச கூட்டங்களில் ஒருவன் வந்து, ராவணா, நீ என்னமோ மூலபலத்தை பெருசாக வச்சு நம்பின்னு இருந்தேன்னு சொன்ன,
இங்கே 1.5 மணி காலத்தில் நின்றுளார் புறத்ததாக ராமன் கை நிமிர்ந்த சாபம் ஒன்றினால் 4-3 கடிகையின் உலர்ந்தது என்றார். நான் அது 1.5 மணி நேரம் சொன்னேன், 3/4 மணி நேரத்தில் ஒழிச்சுட்டான்னு சொன்னான். அப்படியாக 4/3 பாகம் அந்த டைம் இருக்கிறச்சே உன்னுடைய மூலபலத்தை எல்லாம் துவம்சம் செய்து விட்டான் ராமபிரான் என்று சொல்லப்போக ராவணனுக்கு ஒரு பக்கம் கோபமாகவும் வருது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு. அதே மாதிரி அந்த கோபத்தோடும் மிகப்பெரிய வெளிரிய பார்வையோடும் கூட அந்த மண்டபத்துக்கிட்ட வரான். அப்போ எதிரில் எந்த மாதிரி சப்தம் கேட்கறதுன்னு சொன்னாக்க, இந்த வானரங்கள்லாம் அங்கே மாண்டு போய் இருந்ததுன்னு சொல்கிற அந்த வானரங்கள் எல்லாம் சுமார் 1.5 கோடி வானரம் இவனுடைய அரண்மனையை நோக்கி திரும்பி யுத்தத்துக்கு வந்துடுத்துன்னு சொன்னான். விண்பிளந்ததுல்கார்த்த வானரர் வீக்கம் கண்டான், மண் பிளந்தழுந்து ஆடும் கபந்தத்தின் வருக்கம் கண்டான், கண் பிளந்தகல நோக்கும் வானவர் களிப்பும் கண்டான், புன் பிளந்தன எனஞ்சன் கோபுரத்திழிந்து போந்தான். அந்த வடக்கு வாசல்ல இருந்து ஒரு உப்பரிகையில் நின்றுண்டு பார்த்தாக்க இவன் வாசல்ல இறங்கி அரண்மனைக்கு வரணும்னு வரான். எதிரில் இருக்கக்கூடிய வாசல் வழியாக பார்த்தா இவன் அழித்து போட்ட வானர கூட்டங்கள் எல்லாம் திரும்பி உயிர் பெற்று எழுந்து இவனையே திரும்பி தாக்க வந்துருக்கிறதுன்னு சொன்னான். அதற்கும் பக்கத்தில் பார்த்தாக்க பாதி உடம்பு இல்லாதது, பாதி தலை இல்லாதது, பாதி கை இல்லாதது, இந்த மாதிரி கபந்த வர்க்கம் கண்டான், கழ்பிளந்து அகல நோக்கும் வானவர் களிப்பும் கண்டான். இந்த வானரங்கள்லாம் எப்படி புரோத்சாகமாக கிளம்பித்துன்னு வேறு இவனுக்கு சந்தேகம் வந்துடுது. ஏண்டா எல்லாம் நாம தான் அடித்து போட்டுட்டு வந்தோம், எல்லாம் பாதி சுருண்டு கிடந்தது, பாதி வலிக்கிறதேன்னு அப்படி கத்தின்னு இருந்தது. இப்போ என்னடான்னாக்க திடீர்னு ஓ ராமபிரானுக்கு ஜெய் ஜெயத்யதிபலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலா ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேணாபிபாலிதா என்று முதல்ல அனுமான் சொல்லிட்டு போன சப்தத்தை இத்தனை வானரங்களும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டுன்னு சொன்னான். அப்போ லங்காயே என்னாச்சு? ராமசப்தத்தினால் நிரம்பித்துன்னு சொன்னான். நகை பிறக்கின்ற வாயன் நாக்கொடு கடைவாயினக்க புகை பிறக்கின்ற மூக்கன் பொறி பிறக்கின்ற கண்ணன் மிகை பிறக்கின்ற நெஞ்சன் வெஞ்சினத்தீ மேல் வீங்கி சிகை பிறக்கின்ற சொல்லன் அரசியல் இருக்கை சேர்ந்தான். இந்த பக்கம் வானர கூட்டங்கள்லாம் நல்லா புரோத்சாகமாக எழுந்துன்றது. இந்த ராட்சச கூட்டங்கள்லாம் அடி தாங்க முடியாமல் திரும்பி சுருண்டு விழுந்துன்னு கிடக்கிறது. இதையெல்லாம் பார்த்துட்ட உடனே நகை பிறக்கின்ற வாயன், அவன் எப்போவுமே தேவர்களை பார்த்து சிரிச்சின்றிருப்பானாம் ராவணன். அந்த மாதிரியான சிரித்த வாயன் நாக்கொடு கடைவாய் நக்க புகை பிறக்கின்ற மூக்கன், எப்பவும் சத்ருக்களை பார்த்தாக்க அதாவது ராமபிரான் போன்றவர்களை பார்த்தாக்க புகை பிறக்கின்ற மூக்கன், பொறி பிறக்கின்ற கண்ணன். கண் எப்படி இருக்குமா? ஒரு மிகப்பெரியதான ஒரு கோளவிழி மாதிரி இருக்கும்னு சொல்கிறான். மிகை பிறக்கின்ற நெஞ்சன் வெஞ்சின தீமேல் வீங்கி சிகை பிறக்கின்ற சொல்லன், வாயை திறந்து எப்பவும் நல்ல சப்தமே வராது, அசப்தம்தான் வரக்கூடியது வாய். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ராவணன் தன்னுடைய இருக்கையில் சேர்ந்துண்டு என்ன சொல்கிறான்? இப்பொழுது சரி, மூலபலம் போயாச்சு, அண்ணன் தம்பி எல்லாரும் போயாச்சு, இனிமேல் இவன் ஒத்தந்தான் இருக்கான், பெத்த பிள்ளைகளும் போயாச்சு, இவன் ஒத்தந்தான் இருக்கான். இன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறான் அந்த இடத்துல. என்ன அப்படின்னு காட்டாக்க, மன்றம் குழல் சனகிதன் மலர் கையான் வயிறு கொன்று அலந்தலை கொடு நெடுந்துயரிடை குடித்தல் அன்று இது என்றிடின் மயன் மகள் அத்தொழில் உறுதல் இன்று இரண்டின் ஒன்று ஆக்குவன் தலைப்படின் என்றான். காத்தா எழுந்தண்டான், அவனுடைய சிவபூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சபதம் எடுத்துட்டான். சரி, இனிமேல் பட்டு யுத்தம் என்பது நிற்காது போல இருக்கு, அவனுடைய பக்கமே ஜெயிச்சுருக்கு, ராமன் பக்கமே ஜெயிச்சுருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நாம் பண்ண வேண்டியது. இதில்
பூவும் பொட்டும் அவளுக்கு இல்லாத போகணும், இல்லையா மயன் மகளாக இருக்கக்கூடிய மண்டோதரிக்கு இல்லாமல் போய் செய்ய வேண்டும் என்று. ஆக ராமன் போகணும், இல்லைன்னா ராவணன் போகணும் என்பதான ஒரு மிகப்பெரியதான ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிறான்னு சொல்கிறான். மன்றம் அல் குழல் சனகிதன் மலர்கையான் வயிறு கொன்று அலந்தலை கொடு நெடுந்துயரிடை குளித்தல். அப்போ சீதைக்கு துக்கத்தை ஏற்படுத்து. அப்போ ராமன் இல்லை அப்படின்னு சொன்னாக்க சீதைக்கு நெடுந்துயர், மிகப்பெரியதான துயரை ஏற்படுத்துதல். அல்லது என்றிடின் மயன் மகள் அத்தொழில் உறுதல். இல்லைன்னு சொன்னாக்க மயன் மகளாக இருக்கக்கூடிய மண்டோதரி அந்த மாதிரியான நெடுந்துயரில் மாட்டுதல். ரெண்டுல ஒன்று பார்த்துடணும் என்று இங்கே சொல்கிறான். அப்போ அதே சமயத்தில் கடற்களிரையனத்தகைய கண்ணன் ஒரு காலன் விட கயிறென பிறழும் வாழ்வலன் விசித்தான் மடுக்கொடி துயர்க்கும் நெடுவானின் உறைவோர்தம் இடர்கடலிற்கும் முடிவு என்று என இசைத்தான். இங்கே ராமபிரான் ஒரு சபதம் எடுத்துட்டான். இது என்ன இவ்வளவு நாளாக போயிட்டே இருந்ததுன்னா என்னைக்கு தான் முடியறது? என்றைக்குமே அலுப்பு தட்டி போயிடும். கார்த்தால எந்திர ஒருத்தனோட சண்டையே போட்டு இருந்தான்னு சொன்னால் வேறு காரியங்களை பார்க்க வேண்டாமா? ஆகையினால ராம ராவணையோர் யுத்தத்தை இன்னைக்கு அதை முடிச்சுட வேண்டும் என்று ராமனும் ஒரு சபதம் போட்டான்னு சொன்னான். கடற்களிறு என தகைய கண்ணன் ஒரு காலன் விட கயிறு என பிறழும் வாழ்வலன் விசித்தான் மடக்கொடி துயருக்கும். சீதையினுடைய துயர் இன்னையோடு தீர்ந்து போகணும். நெடுவானின் உறைவோர்தம் இடர்கடலினுக்கும். தேவர்கள் என்ன கார்த்தாலேந்து ராத்திரி வரை என்ன பிரார்த்தனை பண்ணுறா? ராவணனிடமிருந்து ராமா எங்களை காப்பாற்று, ராவணனிடமிருந்து எங்களை காப்பாற்று. இதையே தான் அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா? ராமா இந்த மாதிரி அவன் கார்த்தாலேந்து ராத்திரி வரலையும் எங்களை எவ்வளவு ஹிம்சை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கான், அவனிடமிருந்து காப்பாற்று. ஆக இடர்கடலினுக்கும் முடிவு, அவர்களுடைய இடர்கடலினுக்கும் முடிவு, சீதையினுடைய துயர்கடலினுக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்று ராமபிரான் இங்கே சபதம் எடுக்கிறான். ராவணன் அங்கே சபதம் எடுக்கிறான். இதெல்லாம் தான் வால்மீகி கம்பனுடைய ஒரு மிகப்பெரியதான ஒரு கூற்றுன்னு பேர். இதெல்லாம் ஸ்வஸ்தி கோ பிராமணேபியஸ்து லோகாஸ்திஷ்டந்து சாஸ்வதாக ஜெயதாம் ராகவசங்கியே ராவணம் ராட்சசேஸ்வரம் ஏவம் ஜபந்தோ பஷ்யம்ஸ்தே தேவாசர்ஷிகணஸ்ததா ராம ராவணயோர் யுத்தம் சுகோரம் ரோமஹர்ஷணம். அப்போ தேவர்கள்லாம் அங்கே எம்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா லோகமெல்லாம் க்ஷேமமாக இருக்க வேண்டும். தேவலோகம் மாத்திரமல்ல, பூலோகமும் மகர்ஷி லோகங்களும் சப்தலோகங்களும் எல்லாம் க்ஷேமமாக இருக்க வேண்டும். ராம ராவணர்யோ யுத்தத்துக்கு இன்று ஏதாவது ஒரு முடிவு வந்தாக வேண்டும் என்று அவர்களும் பிரார்த்தித்தாராம். ஸ்வஸ்தி கோ பிராமணேபியஸ்து, கோ பிராமணேபியஸ்து, லோகமெல்லாம் க்ஷேமமாக இருக்க வேண்டுமே ஆகில் பசுமாடும் பிராமணனும் அங்கே சௌக்கியமாக இருக்க வேண்டும். ஆகையினால லோகாஸ்திஷ்டந்து சாஸ்வதாக, இவர்கள் உலகத்தில் நல்ல விதமாக வாழ வேண்டும். அந்த மாதிரி தேவர்கள் பிரார்த்தனை பண்ணினாலாம். ஜெயதாம் ராகவ சங்கியே, ராமனுடைய சங்கையானது வெற்றி பெறட்டும். அதுதான் அனுமான் சொல்லிட்டு வந்தான் இல்லையா? ஜெயத்யதிபலோ ராமோன்ற மாதிரியாக ராவணம் ராட்சசேஸ்வரம் ஏவம் ஜபந்தாம் பஷ்யன்ஸ்தோ தேவாசர்ஷிகணஸ்ததா ராம ராவணயோர் யுத்தம் சுகோரம் ரோமஹர்ஷணம் என்று சொல்ல இங்கே தேவர்களும் பிரார்த்தனை செய்ய ஈஸ்வரன் மூலமாக அங்கே அவனுக்கு தேர் ஒன்றை அனுப்புகிறார்னு சொன்னார். மூண்ட சிறையின்றளவில் முற்றுமினி வெற்றி ஆண் தகையதுண்மையினி அச்சமகள் உற்றீர் பூண்டமணி ஆழி வயமானி மேற்புலந்தேர் ஈண்ட விடு வீரமரில் என்று அரணிசைந்தான். மாதலியை, அதற்கு மாதலி என்பவனை சாரதியாக அமைத்து அந்த தேர் அங்கிருந்து தேவலோகத்திலிருந்து ராமபிரானுக்கு அனுப்பப்படுகிறது. ஏன்னா மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. இது இன்னைக்கு முடிகிறதா நாளைக்கு முடிகிறதா தெரியல. ராவணன் மாத்திரம் தேரில் வந்துன்னு இருக்கான். ராமன் அனுமான் மேலே ஏறி போய் அங்கே அவனோட சண்டை போட்டுருக்கான்.
இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்போ மிகப்பெரிய தேர் ஒன்று அமைத்து அந்த தேருக்கு கம்பநாட்டாழ்வான் என்ன சொல்றான்னு கேட்டாக்க, அந்த தேருக்கு பாசுரத்தை தேருடைய விருத்தத்திலேயே கொடுக்குறான். ரதோத்தாத விருத்தம்னு பேர் இதுக்கு. மூண்ட செருயின் அளவில் முத்துமினி வெத்தி ஆண்தகே இது உண்மையினி அச்சமகள் உற்றீர் புண்டமணி ஆழிவய மானிமிர் புலந்தேர் ஈண்ட விடுவீர் அமரில் என்ன அரணிசைத்தான். அங்கே ஈஸ்வரன் மூலமாக மிகப்பெரிய ரதம், அந்த ரதத்திலே சாரதியாக மாதலி இருந்து கொண்டிருக்க இங்கே அந்த தேரானது பூலோகத்திற்கு இறங்கி வருகிறதுன்னு சொன்னான். குலக்கிரிகள் ஏழின் வலி கொண்டு உயர் கொடிஞ்சும் அலைக்கும் உயர்பாரின் வலி ஆழியின் அச்சும் கலக்குரு வகத்தது கதத்தரவம் எட்டின் வலக்கையிரட்டியது முட்டியது வானை. அதனுடைய உயரம் எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்க, ஆகாசத்தினுடைய அளவு பூமியிலிருந்து ஆகாசத்திற்கு எவ்வளவு ஹைட் இருக்குமோ அவ்வளவு ஹைட் இருக்குமாம். குலக்கிரிகள் ஏழின் வலி கொண்டு உயர் கொடி. குலக்கிரி மலைகள் இருக்க, அந்த மலைகள் பூர்த்தியாக இருந்தால் எவ்வளவு கனம் இருக்குமோ அவ்வளவு வெயிட் இருந்து தான் அந்த தேர். அது எப்படி எவ்வளவு குதிரைகள் இழுக்கிறது, எவ்வளவு தேர் யானை இழுக்க போகிறதுன்றது பின்னாடி காட்டுறான். அலைக்கும் உயர் பாரின் வலி ஆழியின் அச்சும். அந்த பிரபஞ்சமே 4 அச்சாக இருந்ததுன்னு சொல்கிறார். 4 மூலைகளும் 4 அச்சாக இருந்துதாம். கலக்கரு வகுத்தது கதத்தரவம் எட்டின். அஷ்டகுல நாகங்கள் இருக்கு இல்லையா, அந்த 8ஓட இது பூரா அங்கே தாங்கின்னு இருந்ததுன்னு சொன்னான். பல கயிறு கட்டியது. அந்த தேர் இழுக்கக்கூடிய கயிறு இருக்க, இதெல்லாம் அந்த பாம்புகளுடைய வால் மாதிரி நீண்டிருந்து முட்டியது வானை. அதனுடைய உயரம் அப்படி இருந்ததுன்னு சொன்னான். அந்த மாதிரியாக ஆண்டினொடு நாளிரு திருத்துங்கள் இவை என்று மீண்டனவும் மேலனவும் விட்டு விரிதெட்டில் பூண்டுளது தாரகமணி பொறியில் கோவை நின்ற புனைதாரினது நின்றுளது குன்றின். அதாவது சம்பத்சரம், ரிது, மாசம், அயனம், பக்ஷம் இவைகள் எல்லாம் அந்த தேரில் ஒவ்வொரு அங்கங்களாக தெரிந்தனன்னு சொன்னாருங்க. ஆண்டினொடு நாள், வருஷம், வருஷம், இருது அதாவது ரிது, அந்த வசந்த ரிது, அந்த சிசிர ரித்துன்னா சொல்கிறா இல்லையா, 6 ரித்துக்கள். அந்த 6 ரித்துக்கள், திங்கள், மாசங்கள் இவை இன்று மீண்டனவும் மேலனவும் விட்டு. ஆக எல்லாம் அந்த சங்கல்பத்தில் சொல்ல வேண்டிய நாட்களில் எங்கே வந்துடுத்து, தேருக்குள்ளே வந்துடுத்து. எல்லாம் போகிறோம், நாங்கள் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல இந்த யுத்தத்தை முடிச்சுட்டு எல்லாரும் க்ஷேமமாக இருந்தால் தானே இங்கே நம்ம சங்கல்பமே பண்ண முடியும். எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே உட்காந்துட்டு இருந்தால் இவன் என்ன சங்கல்பம் பண்ணுறது. ஆகையினால அந்த ரித்து, மாசம், அயனம், பக்ஷம் எல்லாம் இங்கே வந்து தேருக்குள்ளே வந்துடுத்தான். பூண்டுள்ளது தாரகை மணி பொறியில் கோவை. அதே மாதிரி நீண்ட புனை தாரினது நின்றுள்ளது குன்றின் வேதம் ஒரு நாளும் நிறை வேள்விகளும் வெவ்வேறு ஓதமவை 7 மலை 7 உலகேழும் பூதமவை 5 மேரி 3 நனி பொய்தீர் மாதவமும் ஆவுதியும் 50 மற்றும். தேவர்கள் விடுற ஆயுகத்துக்கு ஆகுதியினுடைய ஹோமங்கள், அந்த நர்தம் புகையால் ஆகுதியின் செல்வத்து என்றெல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய ஆகுதியின் ஹோமங்கள், அந்த மந்திரங்கள், அந்த வேதம் எல்லாம் எங்கே வந்து நின்றுடுத்தான், தேரில் வந்து நின்றுட்டு ராமபிரானுக்கு பலம் விஷ்ணு பிரவர்ததாம் என்று ஏவமே தத்புராவர்த்தம் ஆக்கியானம் பத்ரவஸ்து மகா பிரவ்யாகிருத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம். ராமபிரானுக்கு பலம் சேர்ப்பதற்காக பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விதமான மாசம், ரித்து, வருஷங்கள் எல்லாம் இங்கே வந்து தேரில் அமர்ந்து விட்டன. அப்போ இந்த தேரானது மிக பெரியதான ஒரு பலம் பொருந்திய தேராச்சுன்னு சொன்னார். மாதவமும் ஆவுதியும் 50 மற்றும் அருங்கரணம் 5 சுடர் 5 திசைனாலும் ஒருங்கரணம் 3 உழல் வாயு ஒரு 10 வாயுக்கள், தசவாயு என்று சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரியான தசவாயுக்களும் சேர்ந்து இங்கே தேருக்கு வேண்டியதான வேகத்தை கொடுப்பதற்காக இவைகள் வந்தன சொன்னார். பெரும்பகலும் நீளிரவும் என்று இவை பிணிக்கும். ஒரு பெரிய அகோராத்திரம், அந்த அகோராத்திரம் என்பதே இனிமேல் கிடையாது. ராமராவண யுத்தம் முடிகிற வரையிலேயும்
பகல் கிடையாது, ராத்திரி கிடையாது, எப்பவும் ஒரே போது தான். அது எந்த போதோ அந்த போது தான் அப்படின்றான். பொறும் பரிகளாக நனி பூண்டது புலந்தேர். அத்தனையும் என்னமா வச்சான்? பெரிய பெரிய குதிரைகளாக ஆகிவிட்டது. ஏன்னா அவ்வளவு ஹைட் இருக்கக்கூடிய தேர், அவ்வளவு வெயிட் இருக்கக்கூடிய தேர். அப்போ பிரபஞ்சத்தில் உள்ளதான அத்தனை யஜ்ஞங்கள் அவை இவை எல்லாம் சேர்ந்து எல்லாம் குதிரைகளாக மாறினேன்னு சொன்னார். பெரும் பரிகள் ஆகனனி புண்டது புலந்தேர். அப்போ நேரடியாக மாதலி என்பவனுக்கும் தேர், அந்த சாரதி வந்தாச்சு, தேர் வந்துடுத்து, ராவணனுக்கும் தேர் இருந்தாச்சு. அப்போ நேர கொண்டு போன்னு சொல்கிறான். அண்ணனது கண்ணின் கண்ட அரக்கணம் அமரர் ஈந்தார் மன்னடும் தேர் என்று உன்னி வாய்மடுத்த இரு நின்றான். பின்னது கிடக்க என்னா தன்னுடை பெருந்தின் தேரை மின்னகு வரிவில் செங்கை ராமன் வேல் விடுதி என்றான். அந்த சமயத்தில் நேர அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்து இந்த மாதிரியாக மூலபல யுத்தத்தில் அவா போயிட்டா, கீழே இருக்கக்கூடிய இடத்துல இவா போயிட்டா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராட்சச கூட்டங்கள் பெடுத்து என்றெல்லாம் சொல்ல போக, அப்போது அது கிடக்குப்போ அப்படின்ட்டு எப்படி அவ்வளவு அலட்சியமாக சொல்கிறான்னு சொல்கிறான். அதுதான் அன்னது கண்ணின் கண்ட அரக்கனும் அமரர் ஈந்தார் மன்னெடும் தேர் என்று உண்ணி. அந்த தேர் அவர் ராமபிரான் நிற்கிறானே, அது எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா ராவணா? அது தேவர்கள் கொடுத்த தேர். அதன் மூலமாக என்னாச்சுன்னு சொன்னால், ஒரு சக்கரம் உருண்டுதுன்னு சொன்னால் ஏகப்பட்ட ராட்சச கூட்டம் போய்டுறது, இன்னொரு சக்கரம் உருண்டுதுன்னு சொன்னால் அத்தனை ராட்சச கூட்டம் போய்டுறது. இப்படி போய் அப்படி போய் ஏகப்பட்ட ராட்சச கூட்டங்கள் சம்ஹாரம் ஆயிடும் போல இருக்கு, ஆயின்றிருக்கு என்றெல்லாம் சொல்ல போக, அது கிடக்க பின் அது கிடக்க என்ன, அது கிடக்கட்டுண்டா என் தேர விடுறா என்று சொல்லி, அப்பவும் அவனுடைய ஒரு பௌருஷ்யம் என்பது, அகம்பாவம் என்பது எந்த மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறான். பின் அது கிடக்க என்ன தன்னுடைய பெருந்தின் தேரை மின்னகு வரிவில் செங்கை ராமன் மேல் விடுதி என்றான். அந்த தேர் மேலே இந்த தேரை விடு என்று சொல்ல போக, இப்பொழுது ரதத்துக்குமே மிகப்பெரியதான யுத்தம் நடக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னான். அப்போது மகோதரன் என்பவன் அந்த தேர் மத்தியில் மாட்டின்று போய் சேர்றான். அவன் ராவண கூட்டத்தில் ஒரு பெரிய தலைவனாக இருந்தவன். அவன் மகோதரன் போயிட்டான். அப்போது மகோதரன் போயிட்டான்றதை கடைசி லெவலுக்கு தான் வந்துட்டுருக்கு. அதுலேயும் ஒருத்தந்தான் மீந்திருந்தான், இவனும் போயிட்டான். அப்படின்ன உடனே மோதரன் முடிந்த வண்ணம் மூவகை உலகத்தோடும் மாதிரம் எவையும் வென்ற வன்தொழில் அரக்கன் கண்டான். அங்கே மோதரன் முடிந்த அவன் கண்ணுக்கு முன்னாடி அவன் அடிக்க வாங்கி போகிறான்னு சொன்னான். அப்போது அந்த மாதிரி அடியை எப்பொழுதுமே பார்த்ததில்லை. இவன் மகோதரன் என்பவன் மிகப்பெரியதான ஒரு பலசாலி, பலத்திலேயே மிகப்பெரிய பலசாலி இவனே அடி வாங்கி போயிட்டான்னு சொன்னாக்க, இன்னும் மேலே இருக்கக்கூடியவங்கள்லாம் எந்தெந்த மாதிரி போக போகிறான்னு தெரியல. ஆனாலும் தன்னுடைய பௌருஷ்யத்தை விடாமல் சேதனை உண்ண கண்டான், செலவிடு செலவிடு என்றான். சரிதான் விட்டுத்தள்ளு எப்படி மனத்துக்குள்ளேயே தைரியத்தை தானே வரவழைத்துக் கொள்கிறான்னு சொன்னான். செலவிடு செலவிடு என்றான். சூதனும் உடுகி தூண்ட சென்றது துரத்தின் தேரே என்று நேர அந்த தேர் மேலே இந்த தேர் பாய்வதற்கான ஒரு எத்தனத்தை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் ராவணனும் எந்த மாதிரியாக சேவை சாதித்தார்கள் என்பதை பற்றி கந்தர்வாப்சரசாம் சங்கா திருட்வா யுத்தமனோபமம் ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமஹ ராமராவணயோர் யுத்தம் ராமராவணயோர் இவ ஏவம் பிரபந்தோது திருஷுகம் தத்யுத்தம் ராமராவணம். இவனும் வில்ல பிடிச்சுருக்கிறான், இவனும் வில்ல பிடிச்சுருக்கிறான். அவனுக்காவது 10 தலை இவன் சுந்தர புருஷனாக நின்றுருக்கான், ஆனால் அது கோர புருஷனாக நின்றுருக்கு. கந்தர்வ அப்சரசாம் சங்கா, மேலே வானத்தில் எல்லா தேவர்களும் வந்து இன்று என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக மேலே ஒரு பெரிய கூட்டம் நின்றுருக்கு. கீழே வந்து வானர கூட்டங்களும் ராட்சச கூட்டங்களும் ஒன்னோடு ஒன்று யுத்தம் பண்ணிட்டுருக்கு. சுற்றி பார்ப்பதற்கென்றே ஏகப்பட்ட கூட்டங்கள் நிற்க போக, அங்கே ராம ராவணையோர் யுத்தம்
ராம ராவணையோர் இவா. இதற்கு எந்த மாதிரியான யுத்தம் என்பது ஒரு மாதிரி சொல்லவே முடியவில்லையா. அப்போ இது யார் மாதிரி, எந்த மாதிரியான யுத்தம் அப்படின்னு பார்த்தாக்க, ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கிற மாதிரியான யுத்தம் தான் சொல்லணுமே ஒழிய இதில் போய் மாதிரிலாம் ஒன்றுமே சொல்ல முடியாது என்று வால்மீகியே அங்கு அந்த இடத்துல ஒரு விதமான ஆச்சரியக்குறியை போடுறாருன்னு சொன்னார். ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ ஏவம் புவந்தோ தத்ருஷுஹம் தஸ்யுத்யம் ராமராவணம். அது அதற்கான ஒரு ஈடு என்பது சொல்லி முடியாததாக இருக்கிறதுன்னு சொன்னார். கர்மமும் கடைக்கண் உருஞானமும் அருமை சேரும் அவிஞ்சையும் விஞ்சையும் பெருமைசால் கொடும் பாவமும் போர்களாம் தர்மமும் என சென்று எதிர்த்தாக்கினர். இந்த பக்கம் ராமனை பார்க்கும் பொழுது மிக பெரியதான காரியத்தை சாதிக்க வேண்டதான கர்மம், அந்த மாதிரியான ஒரு பெரிய படைவில் வீரனாக தெரிகிறான். அதே மாதிரியாக ஞானமே உருவெடுத்தவனாகவும் இருக்கிறான் என்றெல்லாம் அருமை சேரும் அவிஞ்சையும் விஞ்சையும் எந்த இடத்துல மாத்தியாக பார்த்தாலும் இவனுக்கு மாதிரியாக இவனை ஒப்பே நோக்க முடியவில்லையாம். அப்போ இது எந்த மாதிரியான ரூபத்தில் இருந்தது என்பதை பற்றி கம்பநாட்டாழ்வானாலே என்னாலே சொல்ல முடியவில்லைன்னு சொல்கிறான். ஆனாலும் கவிதை எழுதியிருக்கான். அது எந்த மாதிரியான கவிதை எழுதியிருக்கிறான் என்பதை மேன்மேலும் அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.